ஆன்மீக அறிவு அதிகமுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நட்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்ன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் குருவோட ஆசீர்வாதத்தை வாங்கியிருப்பாங்க. ஏன்னா குருவோட ஆசீர்வாதத்தை வாங்கி நிறைய பேர் திருப்பியும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ என்ன குடும்பத்தோட மறுபடியும் போய் குருவோட கணவன் மனைவியோட போய் அந்த குருவோட பிளஸ்ஸிங்ஸே வாங்கக்கூடியவர். இப்போ நிறைய கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த ஆன்மீக பயணங்கள் வழியாக செய்வாங்க. இல்லை குரு தரிசனம், இல்லை இஷ்ட தெய்வ வழிபாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலயமாக நிறைய பேருக்கு தன ஆதாயம் என்பது கிடைக்கும். சில பேருக்கு பிரச்சனை வழியாக கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு பெனிஃபிட் கொடுத்துருப்பாங்க, அந்த விஷயங்களை பெற முடியாமல் தவிச்சவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அந்த பென்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். தொழில் ஒரு அழுத்தத்தோடு தான் பயணிக்க முடியும். ஸோ மேலும் குழந்தைகளாலையும் சிறிய ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் நிறைய நன்மையும் தீமையும் இரண்டும் கலந்து இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டுடைய தன்மைகளை மாற்றி குறிப்பாக என்னன்னாக்கா வடக்கு திசையில் இல்லை வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிறைய வாஸ்து குறைபாடுகளை இந்த காலகட்டத்தில் சரி பண்ணுவாங்க. நிறைய பேர் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை இடித்து மாற்றுறது, ஸோ அந்த நீர்நிலைகளை மாற்றி அமைப்பது, இந்த மாதிரியான தன்மைகள் இந்த காலகட்டத்தில் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஈடுபடுவாங்க.